என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 8. இன்றைய தியானத்தின் தலைப்பு யோனாவும் கிறிஸ்துவும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோனா. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. மத்தேயு 12:39. யோனா ஒரு தீர்க்கதரிசி. கடலுள் எறியப்பட்டு மீனின் வயிற்றினுள் 3 நாட்கள் இருந்து உயிரோடே வெளியே வந்தவர் என்று எல்லோரும் ஓய்வு நாட்பள்ளியிலே படித்திருக்கிறோம். வரலாற்று உண்மை. இஸ்ரவேலரின் வரலாற்றின்படி கிமு 8ஆம் நூற்றாண்டிலே 2ஆம் எரோபெயாம் மன்னனின் காலத்தில் அமித்தாய் என்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு பிறந்த ஒரு தீர்க்கதரிசியே யோனா. 2 ராஜாக்கள் 14:25. யோனா என்ற சொல் புறா என்று பொருள்படும். இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம். இந்த தீர்க்கதரிசி தேவனுக்கு கீழ்ப்படியாதவராக இருந்தாலும் முரட்டாட்டமான குணசாலியாக இருந்த போதிலும் இவர் இயேசு கிறிஸ்துவால் தமக்கு அடையாளமாக குறிப்பிடப்பட்டவர். இவர் எப்படி அடையாளமானார்? யோனா 3 நாட்கள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்து உயிரோடே வெளியே வந்தார். இயேசுவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதை இயேசு கிறிஸ்துவே மத்தேயு 12:39 கூறியுள்ளார். யோனா கடலில் பிரயாணம் பண்ணும்போது கடல் கொந்தளிக்கிறது. கப்பலில் இருந்த மக்களுக்கு பேராபத்து வந்துவிட்டது. அவர்களை காப்பாற்றுவதற்காக என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் என்று தன்னைத்தானே ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் நாம் யாவரும் நித்தியமாய் வாழ்வதற்காக தன்னைத்தானே மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் அல்லவா? தேவன் யோனாவிடம் நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை பிரசங்கி என்றார். அதுபோலவே தேவன் கிறிஸ்துவிடமும் கொடுத்த வார்த்தைகளையே, அதாவது பிதா தமக்கு கொடுத்த சத்தியத்தையே மக்களுக்கு கூறினார். யோவான் 17:8. கிறிஸ்துவும் யோனாவும் கலிலேயாவிலிருந்து வந்தவர்கள். உவமை. உவமை என்பது விளங்காத ஒன்றை விளக்குவதற்காக சொல்லப்படும் எடுத்துக்காட்டாகும். இவை 100க்கு 100 ஒத்திருக்கும் என்று சொல்ல முடியாது. அதுபோலவே இயேசு யோனாவை போன்றவர் அல்ல என்றாலும் 3 நாள் அவர் பூமிக்குள் இருப்பார் என்பதற்காகவே யோனா உவமையாக கூறப்படுகிறார். யோனாவிடம் சில பலவீனங்கள் உண்டு என்ற போதிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில நல்ல பாடங்களும் உண்டு. யோனாவிடமிருந்து கற்றுக்கொள்வதை விட யோனா என்ற இந்த சிறிய நூல் தேவன் இஸ்ரவேலர் அல்லாத பிற இனத்தவரையும் நேசிக்கிறார், ரட்சிக்கிறார் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறதல்லவா? நாமும் இஸ்ரவேலரையும் யோனாவையும் போல இராமல் பிற இனத்தவரை நேசிப்போம். இயேசு அவர்களையும் ரட்சிக்க விரும்புகிறார் என்று எடுத்து சொல்லுவோம். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தெய்வத்தை வணங்குகிற நாம் பிற இனத்தவரை நேசிக்காவிடில் அது பாவம். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தெய்வத்தை வணங்குகிற நாம் பிற இனத்தவரை நேசிக்காவிடில் அது பாவம். ஜபம். தேவாதி தேவனே, நீர் நல்லவர், வல்லவர் என்பதால் உம்மை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன்.